இந்த வீடியோல இந்த மாதிரி சினிமேட்டிக் பார் எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த கிளிப்புக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணுமோ அந்த கிளிப்பை டைம் லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளிப்பை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பேனல் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டமில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை டைம் லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ வரைய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் எஃபெக்ட் ஸ்டாப்பை கிளிக் பண்ணி சர்ச் பார்ல கிராப்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்டை அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல போட்டுக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ல போட்டதுக்கப்புறம் இங்க எஃபெக்ட் கண்ட்ரோல்ல வந்து ஆட் பண்ண எஃபெக்ட் இங்க கிராப்னு இங்க இருக்கும். இதுல டாப்ல ஒரு கீ ஃப்ரேமும் பாட்டம்ல ஒரு கீ ஃப்ரேமும் வச்சு வேல்யூஸ் ரெண்டுத்துலயும் 50-50 செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். அப்படி என்ட்ரு கொடுத்த வரும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் ஏற மாதிரி ஒரு 5 கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இது 20 ஃப்ரேம்ஸ். நெக்ஸ்ட் இப்போ 15 செட் பண்ண வேல்யூவை 0க்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி பாட்டம்லேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 2 வேல்யூ 0 செட் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தோன்னே சூப்பரான சினிமேட்டிக் பார் எஃபெக்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ வந்து நார்மல் ஜேகே வீடியோவா இருக்காது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா வேணும்னா ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி இந்த பேக்ல வச்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான். இந்த வீடியோ சூப்பரான சினிமேட்டிக் பார் எஃபெக்ட் இந்த வீடியோல கிரியேட் பண்ணிருக்கோம். வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் எடிட்டிங் நீட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்.